உரங்களை பதுக்கி வச்சு கூடுதல் விலைக்கு விற்கிற மாதிரி சொன்னாங்க. அது நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க பதுக்குறாங்கன்னு நீ அதை காட்டுப்பண்ணாம நீ எல்லாம் அதெல்லாம் இதுல அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு, எந்த ஊர் சொல்லு, பொத்தாம் பேர்ல கேட்காத. விவசாய சங்கத்துல அதெல்லாம் பேசாத. எங்கிட்ட கணக்கு எங்கிட்ட இருக்கு. புள்ளி வழங்குறது நேற்று கூட ஆய்வு பண்ணோம். நேற்று கூட அது எந்தெந்த பகுதி எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு, என்னென்ன இருக்கு, எல்லா பணியும் எங்கிட்ட இருக்கு. பொத்தாம் பகுதியில கேள்வி கேட்காங்க. விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும் ஒரு குற்றச்சாட்டு. அவரு இப்பதான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராது. புதுசா பேசுறாங்க. விவசாயிகள் இது ஷூட்டிங் இல்லை. இது நிர்வாகம் ஷூட்டிங் கிடையாது. செட் அமைச்சு உடனே மழை காட்சின்னு செய்ய முடியாது. ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் திடீர்னு தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ மழை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்க விவரத்தை அறிவித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அது இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது, இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்றது. ஆனால் இது உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு கிளப்புவதற்கு அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் என்ன சொல்ல போனா இவரால்